மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு மேலும் 2000 கோடி ரூபாயை இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் தமாகவின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட ஜி.கே. வாசனிடம் செய்தியாளர் பாஸ்கர் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்பொழுது பார்ப்போம். மத்திய குழு தற்போது சென்னையில் பார்வையிட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் தங்களுடைய ஆய்வு நடத்தியிருக்கின்றனர். நிவாரணத் தொகை ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சார்பாக கூடுதல் நிவாரணத் தொகை தமிழக அரசுக்கு தேவைப்படுகிறது. எவ்வளவு ஒதுக்கினால் நிவாரணப் பணிகள் இன்னும் மேன்மையடையும்? மத்திய அரசு குழுவை பொறுத்தவரையிலே கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து மழையால் பாதித்த பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை பார்ப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு 940 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இருப்பினும் இந்த குழு டெல்லிக்கு சென்று அதிகாரிகளை மேலும் சந்தித்து ஆட்சியாளர்களை சந்தித்து தங்களுடைய என்ன பார்த்தோம், இங்கே எவ்வளவு சேதம் என்பதையெல்லாம் எடுத்து கூறுவதற்கு, மதிப்பீடு செய்து எடுத்து கூறுவதற்கு இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகும் என்ற நிலை இருக்கும்போது மீண்டும் மத்திய அரசு உடனடியாக தற்காலிக தொகையாக 2000 கோடி ரூபாயை உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.